கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மத்தேயு 7:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை அவர் கொடுக்க வல்லவர் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். கேளுங்கள் என்ற வார்த்தை ஜெபத்தை குறித்ததான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. Prayer is an evolving means interacting with God. ஆண்டவரோடு கூட பேசுகின்ற, ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற, ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்ற ஒரு உன்னதமான அனுபவத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்க முடியும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்கிறோம். யோவான் 16:24 நாம் வாசிக்கின்ற பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது, அவரை நோக்கி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை நன்றாய் ஆசீர்வதித்து விடுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, யாக்கோபு யாப்போக்கு என்னும் ஆற்றங்கரையிலே பிந்தி தனித்திருந்து தேவனோடு கூட காத்திருந்தான் என்று நாம் வசனத்திலே வாசிக்க முடியும். யாக்கோபுக்கு திரளான சம்பத்துகள், கால்நடைகள் காணப்பட்டது. ஆனால் அவனுக்கு மனதிலே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. தன் சகோதரனுக்காக பயந்து பயந்து வாழுகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். எனவே அவன் தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அக்கறை படுத்தின பின்பு யாப்போக்கு ஆற்றங்கரையிலே பிந்தி தனித்திருந்து ராம் முழுவதும் தேவனோடு கூட போராடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஆண்டவரோடு கூட போராடி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறவனாக, தேவனோடு கூட போராடுகிறவனாக காணப்பட்டான். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் உன் பேர் என்ன என்று கேட்ட மாத்திரத்திலே யாக்கோபு என்று சொன்னான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இனி உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருடைய சமூகத்திலே போராடி ஜெபிக்கின்ற பொழுது, போராடி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை அந்த இடத்திலே ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நாம் பிந்தி தனித்து காத்திருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலே கேட்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படியே ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கடமையோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று யாபேஸ் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். தன் சகோதரரை பார்க்கிலும் அவன் கீர்த்தி பெற்றவனாக காணப்பட்டான். விசுவாச வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திற்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரை நோக்கி கேட்கின்ற பொழுது அவர் நிறைவான நன்மைகளினால், திரளான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். வெறுமையாய் காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே ஆண்டவர் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அதை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்வீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள்
குழந்தைக்காக காத்திருக்கிற ஒரு குடும்பத்தாராய் காணப்படலாம். ஆண்டவரோடு கூட, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவேன் என்ற அந்த நிலைப்பாட்டிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நோக்கி கேட்கின்ற பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயத்தை, பெரிய அற்புதங்களை செய்து உங்கள் குறைவுகளை எடுத்து போட்டு உங்களுக்குடைய நிறைவை உண்டு பண்ணி நிறைவான சந்தோஷத்தை கொடுக்க அவர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார். சுமாசம் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காலை வேளையை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் உங்களை பலமாய் ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். குறைவோடு கூட காணப்படுகிறவர்களுக்காகவே நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தர் நிறைவை உண்டு பண்ணும்படியார். அதற்காக அவர்களும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக காணப்படவும், உண்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணி அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக் கொள்ளவும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இல்லாமை நீங்கி போகட்டும், வெறுமை நீங்கி போகட்டும். கர்த்தர் நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அடைக்கிற தேவன், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு அதை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக்குள்ள கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.